ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழம்பு பொடி. இது வந்து சாம்பார் தவிர வேறு எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பொடி தான் நான் இப்போ அரைக்க போகிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு ஒரு 3/4 கிலோ மல்லி வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம பருப்பு இதெல்லாம் போடுவோம், அது ஒரு 1/4 கிலோ வந்துடும். 1 கிலோ அளவுக்கு வந்துடும் ஒரு எல்லாம் சேர்க்கும்போது. இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு தான் நல்லா வறுத்துக்கணும். எண்ணெய் இதெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நல்லா நம்ம கை சூடாகிற வரைக்கும் கை வச்சு தொட்டு பார்ப்போம்ல, அப்போ கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்தாச்சு, கருகிடக்கூடாது, அதனால் இப்போ எடுத்துடலாம். அப்புறமா வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். அதையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். இதை வந்து நம்ம சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். நமக்கு சீக்கிரம் வேலையாயிடணும்னு சொல்லிட்டு அடுப்பை கூட்டி வச்சோம்னா கருகிரும். சும்மா வெறும் வடச்சட்டியில் போட்டு வறுத்த போதே எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்ல. நமக்கே தெரியல, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து அந்த மல்லி கூட இதை சேர்த்து கொட்டிடலாம். நான் வந்து பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து கிராம் கணக்கு எடை போட முடியாது. நல்ல ஒரு இருக்கிறதுல ஒரு குட்டி டம்ளரில் அளந்துக்கோங்க. பருப்புலாம் டம்ளரில் அளந்தால் போதும். இப்போ துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு கொட்டிக்கோங்க. அதையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு மூணுமே வந்து 100 கிராம் அளவுக்கு இருக்கணும். அப்புறமா நான் வந்து வெள்ளை உளுந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கருப்பு உளுந்து வேண்டாம், வெள்ளை உளுந்தே சேர்த்துக்கோங்க. அது வந்து உளுந்து வாசம் லைட்டாக வரும்போது நம்ம எடுத்துடலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கருக விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் வாசம் வரும்போது எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி கருக விட்டுறாதீங்க. அப்புறமா வந்து சோம்பு வந்து 50 கிராம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து 50 கிராம் பேக்கெட் இருக்குல்ல, அது போதும். ஜாஸ்தியாக போட்டால் நம்ம வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சோம்பு வாசம் ஜாஸ்தி வரும். அதனால் நீங்கள் அளவாகவே போட்டுக்கோங்க, 50 கிராமே போதும். அப்புறம் சீரகம் ஒரு 50 கிராம் போட்டுக்கணும். அதுவும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்க போகிறோம். இது வந்து நம்ம இப்படி அரைச்சி வச்சுட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும், கடையில் வாங்க தேவையில்ல. அப்புறம் வெந்தயம் மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் 50க்கு. ஏன்னா நம்ம குழம்புல தாளிக்கும்போது வெந்தயம் போடுவோம், அப்புறம் வந்து கொஞ்சம் கசப்பு தெரியும். அதனால் கொஞ்சம் ஒரு 25 கிராம் இல்லை, ஒரு 50க்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, 50லேருந்து. அப்புறம் கடுகு ஒரு 50 கிராம் போடுங்க. இது வந்து நான் எப்படி அரைப்பேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடுகையும் அதே மாதிரி நம்ம வறுத்துக்கணும். அப்புறம் நான் வந்து மிளகாலாம் வறுக்க மாட்டேன், மல்லி மட்டும் தான் வறுப்பேன். மிளகா பிள்ளைங்க இருக்கிறதுனால அது இதாக இருக்கும். அதனால் நான் ஒரு 3 நாள் நல்லா வெயிலில் போட்டு எடுத்துட்டேன். அப்படியே கொடுத்து அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க, இது கூட கொட்டி கொடுத்துட்டோம்னா. இப்போ கடுகும் நல்லா வறுபட்டுருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் தான் போடணும். நான் வந்து வாங்காமல் வந்துட்டேன், அதனால் பவுடர் இருக்குதுல்ல, அந்த இது ஒரு 50 கிராம் டப்பா இருந்துச்சு, அதை எடுத்து போட்டேன். அப்புறம் மஞ்சத்தூளுமே வந்து நான் மஞ்சத்தூள் தான் போடுவேன். இங்கே வந்து விரலி மஞ்சள் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு கிடச்சின்னா அது ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. 100 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நான் வந்து 50 போட்டிருக்கேன். அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா குழம்புல சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு 50 கிராம் பேக்கெட் அதையே லைட்டாக நம்ம வறுத்து கொட்டிடணும். நான் வந்து கடுகு, மிளகு அதெல்லாம் ஃபஸ்ட்டே வறுத்துருக்கணும், மிளகு கூட. அப்புறம் மறந்துட்டேன் மிளகை, அதனால் அது ஒரு 50 கிராம் அளவுக்கு அதையும் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக அரிசி ஒரு டம்ளரு, நம்ம சாப்பாடு அரிசி இருக்குதுல்ல, அதை ஒரு டம்ளர் நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கிடச்சிச்சின்னா அதையும் ஒரு கொத்து நல்லா இது வறுத்துட்டு போட்டுருங்க, அது நல்லா வாசமாக இருக்கும் பொடி. அப்புறம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் கலந்துட்டு இது கூட வரமிளகா வச்சு கொடுத்தா போதும். இப்போ கடையில் ஒரு 50 கிராம் பேக்கெட் வாங்குகிறோம், 15 ரூபா இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு 300 ரூபா போல் தான் இருக்கும் பொருள். ஆனால் நமக்கு ஒரு 600 ரூபாய்க்கு அளவுக்கு நமக்கு 2 கிலோ பக்கம் பொடி கிடைக்கும். இப்போ எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்து விட்டோம்னா அவங்க அரைச்சிட்டு வந்துடுவாங்க. மில்லில் கொடுத்தா காம்பெல்லாம் எடுக்க தேவையில்ல, அப்படியே போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ அரைச்சி நல்லா பேப்பர் விரித்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பேப்பர் விரித்து அப்படியே வச்சு காய வச்சுருக்கேன்.
கொஞ்சம் சூடாறின அப்புறமா நம்ம டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒரு 2 டப்பா அளவுக்கு கிடச்சிருக்குது. கொஞ்சம் மாச்சப்படாமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 6 மாதத்துக்கு மிளகாத்தூள் பிரச்சனை இல்லை. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.